ஹாய் ஹலோ நான் தான் மயூரா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஃப்னாக்கு தான் போகிறேன். அதாவது வந்து எங்களுக்கு ஜெஃப்னால கொஞ்சம் சில அலுவல்கள் இருக்குது, அதனாலபடியாக ஜெஃப்னாக்கு தான் போகிறோம். இப்போ நான் போகிற வழியில் எங்கெங்கே போகிறோம்ன்றதை காட்டுறோம். அதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்க்குற அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் பருத்துறதுலேருந்து போவே கிடைக்கல. கொஞ்சம் ஜெஃப்னா வந்துட்டு இது கோட்டைக்கு போகிற வழியால் தான் போனாங்க. நான் கொஞ்சம் தூரம் வீடியோ எடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா பண்ணை பீச் அடியால் போகிறோம். அதாவது வந்து இப்போ நாங்கள் இது கூடுதலாக எல்லாருமே இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. கோட்டைக்கு இது பண்ணை பீச், இந்த அலங்கால கோட்டைன்னு இருக்கும். இவ்விடத்தை வந்து பண்ணை பீச்சுன்னு சொல்கிறதே. இப்போ நாங்கள் அதால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு போய்கிட்டு கொஞ்சம் கிட்ட போனாப்புல சொல்கிறேன் நான் எங்கே போகிறேன்னு. நாங்கள் பைக்கில் தான் போனாங்க. நானும் என்னோடய அக்காவும் தான் பைக்கில் போனாங்க. முதல் முறையாக நேற்று தான் நாங்கள் பைக்கில் ஜெஃப்னாக்கே போயிருக்கிறோம். 2 பேரும் மாறி மாறி பைக் ஓடிக்கிட்டு போனாங்க. பார்த்தீங்களா பண்ணையில் கூடுதலாக பின்னேரத்தில் வந்தீங்கன்னா நிறைய ஆக்கள் இருக்கும். இப்போ குறைவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணை பீச் ரோட்டால் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வாட்டர் சப்ளை இடத்துக்கு தான் போகிறோம். அதாவது தண்ணியை நாங்கள் எங்களோட வீட்டு தண்ணியை திங்கட்கிழமையோ ஒப்பிய போய் போத்தல் எடுத்தோன்னு வந்து எங்களோட தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வந்து நாங்கள் திருப்ப இன்றைக்கு போய் அதில் ரிசல்ட்ஸ் பார்க்குறக்கு தான் போகிறோம். அதாவது வந்து எங்களோட வீட்டு தண்ணியில் இது என்ன கிருமி இருக்குதா இல்லையான்றதை பார்க்குறக்கு தான் போகிறோம். பார்த்திங்களா அங்கேயும் போயிட்டு வந்து இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கிறோம். அதாவது பண்ணைக்கு வந்திருக்கிறோம். பண்ணை பீச்சில் ஐஸ்கிரீம் ஒன்று குடிச்சிட்டு போவோம்னு வந்திருக்கிறோம். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேசல் வாங்கி குடிச்சு நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா கச்சேரிக்கு. அதாவது வந்து எங்களோட அக்காண்ட லைசன்ஸ் முடிஞ்சுது, டேட் முடிஞ்சுதான். அப்போ ரினியூ பண்ண போகிறா. அப்போ லைசன்ஸை பார்க்காம தான் யாழ்ப்பாணத்துக்கு பைக்கே ஓடி வந்தவா. அதனுடைய நானும் மாறி மாறி ஓடினேன். போலீஸ் மறிச்சா ஃபைன் அடிப்பினம் தானே. அதனுடைய வந்த இடத்துலையே அந்த அலுவலையும் பார்த்துட்டு போகும்போது இப்போ கச்சேரிக்கு போகிறோம். லைசன்ஸ் ரினியூ பண்ணுறக்காண்டி கச்சேரிக்கு போகிறோம். இது வந்து எந்த ரோட்டுன்னு எனக்கு பெருசாக யாழ்ப்பாணத்தில் இடங்கள் தெரியாது. நேராக போனால் யாழ்ப்பாணம், நேராக வந்தால் பருத்தித்துறை மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ளால் எந்த ரோட்டுக்கு போனால் எது வருமெண்டெல்லாம் தெரியாது. இப்போ நான் வந்து ஜெஃப்னா டவுனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கச்சேரிக்கு வந்துட்டோம். வந்து இப்போ லைசன்ஸ் ரினியூ பண்ணி போட்டு இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா பருத்தித்துறைக்கு போகிறோம். திரும்பவும் பருத்தித்துறைக்கு போகும்போது இந்த ரோட்டு வழியெல்லாம் ரம்புட்டான் மங்குஸ்தான்லாம் இருந்தோம். நான் அதன் பாதினாங்க. ஆனால் நான் வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன். நல்லபடியாக எடுக்கல. பார்த்தீங்கன்னா நாங்கள் பருத்தி வழி தான் போகிறோம். நான் எந்த ரோட்டு எனக்கு சொல்ல தெரியல. பருத்தித்துறை நோக்கி போகிற மட்டும் தெரியுது. எந்த ரோட்டு வந்து தெரியாது. நேராக போல பருத்தித்துறைன்னு தெரியுது. இது இடையில கட்டாயம் எந்த இடம் இருக்குனால எனக்கு வழியாக தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெஃப்னாவுக்கு டவுன் பக்கம் போகல. வாட்டர் சப்ளை இடத்துக்கும் கச்சேரிக்கு மட்டும்தான் நாங்கள் டவுன் பக்கம் போகல. ஏன்னா டவுன் பக்கம் பேசாத அலுவலம் இல்லாதவங்க போகல. நாங்கள் மெயின் அலுவலம் வந்தது வாட்டர் சப்ளை இடத்துக்கு சாமிங்க. இன்றைக்கு நாங்கள் அன்னைக்கு கொடுத்து நேற்று வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு பிறகு தரிசனம். அதுதான் வருமானம் வந்து
அதுக்கு தான் போனாங்க நீங்கள். அப்புறம் அந்த இடத்துல தான் நல்லா லைசன்ஸ் முடிஞ்சு வந்ததை அவள் பார்த்தவா. பார்த்துட்டு தான் அப்புறம் அதை இன்டர்வியூ பண்ணி கொண்டு போகலாம் ஒரு ஐடியா முடிஞ்சிருந்தாங்க. அவங்களை வந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் பைக் போட்டிருந்தேன். நான் பைக் வரும்போது எங்கள் அக்கா வீடியோ எடுத்தவா. எனக்கு பயம், ஆனால் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அளவில் ஓடுறேன். ரெண்டாவது கூடுதலாக சரியான ஆக்சிடென்ட்கள் நடக்குது. அதனாலபடியாக எனக்கு பைக்கு போகிறதுக்கு கூட பயம். அதனாலேயே நான் ஸ்லோவாக ஓடினேன். நாங்கள் ஒழுங்காக ஓடினாலும் சில பேர் வந்து மோதி வேணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லாத்தையும் பார்த்தாலும் நான் ஓடாமையும் இருக்கலாம் தானே. திருப்ப விளாட்டம் வாங்கி ஓடுறேன். பார்த்திங்கன்னா நான் போட்டு வந்துட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வந்து விட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்களோட வீடியோவில் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் கொடுத்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பாய் மக்களே, இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.